எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். இப்போ அமெரிக்கா இதை ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. ஈரான் இதை ஏன் சார் ஒத்துக்கணும்? ஏன் ஈரானுக்கு என்ன, அவனுக்கு ஒன்றும் சோறே இல்லை, இன்ஃப்ளேஷன் 275 இருக்குது, அவனுக்கு எல்லாமே அரிசியிலேருந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணி ஆகணும், அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் ஆகணும். அப்போ அமெரிக்கா வந்து இப்போ சரண்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் தானே சார்? நான் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸை பற்றியெல்லாம் கவலையே பட போகிறது இல்லை, ஐ எம் கோனா ஹிட் ஈரான் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். எங்கே ஈரான் ஹிட் பண்ணார்? ட்ரம்ப் சொல்லியிருந்தார், நான் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸை பற்றிலாம் கவலைப்படலன்னு. அவர் கவலைப்பட வேண்டாம், ரிப்பப்ளிகன் பார்ட்டி கவலைப்படுவாங்க. ஸோ அவனுக்கு அகேன்ஸ்டாக ஓட்டை போட்டு அவனை இம்பீச் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ஆல்ரெடி இருக்கிற சாங்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. அதாவது அமெரிக்கா வந்து நான் சாங்ஷன்ஸை கட் பண்ணுறேன் அப்படின்றதையும் ஒத்துக்கிட்டதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் சாங்ஷன்ஸ் இல்லைன்னா ஹோமூஸில் அவன் போட்டிருப்பான். நீங்கள் சாங்ஷன்ஸ் இல்லை, கச்சா எண்ணெயை வாங்கி விற்கலாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஹோமூஸ் வேண்டாம், அவனே எண்ணெயை ஊற்றி. இப்போது இந்த மாதிரி ஈரான் யூஎஸ்ஏ வார் இருக்க போய் தான் பெட்ரோல் டீசல் ப்ரைஸை ஏற்றுனாங்க, சிலிண்டர் ப்ரைஸை ஏற்றுனாங்க. இதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது? ஒரு வாட்டி ஜி ஏற்றிட்டாருன்னா எப்படி ரிவர்ஸ் பண்ணுவார் சார்? 108 ரூபா சார் பெட்ரோல். பரவாயில்ல சார், நீங்கள் 110 ரூபா போடும் சார். அதில் 20% எத்தனால வேற மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜியோட இதயம் எங்கே இருக்குது? எங்கே சார்? A1 A2 இருக்குது. A1 எவ்வளோ கட்டப்பட்டிருக்காரு இந்த வாரனுக்காக? 3 மாதம் சார். A1 பாவம், நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டி A1 ஹெல்ப் பண்ணுங்க. உலகமே A1க்கு அவர் தான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாருல சார். இப்போ A1 கஷ்டங்கிற நீ ஏதோ சும்மா ப்ராப்ளம்ங்கிற. A1 கவனிப்போம் முதல்ல சார். லிட்டருக்கு 8 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இருக்கோம் சார் நார்மல் பெட்ரோலுக்கு. அதெல்லாம் நீ எதுக்கு கொடுக்குற? நீ பெட்ரோல் போகாத, பஸ்ஸில் போ. அப்படின்னாலும் அவங்க டீசல் வாங்கி போடுவாங்கல்ல சார், அது அவன் பார்த்துக்கிட்டோம். சரி சார். இப்போ பெட்ரோல் டீசல் நான் என்ன சொல்கிறேன், நீ ஒய்ஃபுக்கு ஃப்ரீ, உனக்கு மட்டும்தானே. நீ வந்து உனக்கு காசு, உன் ஒய்ஃபுக்கு ஃப்ரீ தானே. ஸோ நீ உனக்கு காசு இல்லைன்னா எதுக்கு போகிற? காசு இல்லைன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி தான், அலுமினியம் பாத்திரம் வாங்குங்கன்னாங்கள ஒரு வாட்டி. அது மாதிரி காசு இல்லைன்னா நீ வந்து பஸ்ஸில் போக வேண்டியது. நீங்கள் பேசாமல் எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருங்க சார். ஓகே சார். இப்போது அதாவது க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றதுனால ரொம்ப வருஷமாக பெட்ரோல் ப்ரைஸ் ஏற்றாமல் இருந்தாங்க, இப்போ ஏற்றிட்டாங்க. இப்போ இந்த நார்மல்சி வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நார்மல்சிலாம் 6 மாதம், இன்றைக்கே இறங்கிடுச்சு கச்சா எண்ணெய். சரி, எங்கள் பேக்கெட்டுக்கு அந்த காசு வர வேணாம் சார். அட்லீஸ்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சு அது யாருக்காவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்காவது பலன் நினைக்கணும் அப்படின்னா அந்த நார்மல்சி வர்றதுக்கு எவ்வளோ நாள்? 4லேருந்து 6 வாரம் ஆகும் சார். 4 to 6 வீக்ஸ். 6 வீக்ஸ் விச் இஸ் ஒரு மாதத்துலேருந்து 1.5 மாதத்துக்குள்ளே ஒரு நார்மல்சி வரும். இப்போ அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு அது இருந்தா, நடுவில் ட்ரம்ப் வந்து நியூக்ளியர் டீல் சைனால அதனால ப்ராப்ளம்னு சொன்னார்னா திரும்பி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு கப்பல்லாம் ஊருக்கு போயிட்டு எண்ணெயெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும். அதுக்குள்ளே கியூபாவில் ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கிறதா பார்ப்பாங்க. கியூபாவில் டாய் நல்லா இருந்தலைன்னா திரும்பி வருவார் இங்கே. ஓகே. இப்போது க்ரூட் ஆயிலில் இங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக எல்லா ஷிப்ஸையும் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவுக்கு க்ரூட் ஆயில் வந்துருச்சு அப்படின்னா இந்த விலைவாசி பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடுமா? அவ்வளோலாம் சீக்கிரம் சால்வ் ஆகுது சார். 3 மாதத்தில் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது, அடுத்த 3 மாதம் 6 மாதத்தில் இந்த கச்சா எண்ணெய்க்கு முன்னாடியே உங்களுக்கு 20% விழுந்தது இல்லை ரூபா. உங்களுக்கு வந்து பேசிக்லி என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் இம்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இல்லை. அதுக்கு நீங்கள் ரூபாவை 120 ரூபாய்க்கு விட்டா தான் எக்ஸ்போர்ட் ஆகும். நீ என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவ? ஐடி டவுனு, ஐடி சரியாக போகல, ரைட்டாக உன்னோட குட்ஸ் அண்ட் டிவைசஸ் போக மாட்டேங்கிறது. நீ எக்ஸ்போர்ட் கம்மியாக பண்ணுற, இம்போர்ட் ஜாஸ்தியாக பண்ணுறேன்னா ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். உன் ஊரில் எவனும் ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறான். டாட்டா வெளிநாட்டில் போய் வாங்குகிறான், சன் ஃபார்மா வெளிநாட்டுக்கு போகிறான், எவனும் இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே சார். இப்போது அடுத்த 1 வருஷத்துக்கு கோல்டு வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்கன்னு பிரதமர் சொல்லுவார். அவர் சொல்லும்போது அதுக்கு முக்கியமான புரிதல் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கே டாலர் கிடையாது, அதனால நீங்க அங்க பண்ணாதீங்க, கோல்டு வாங்காதீங்க. இப்போ நான் மாறல. இப்போதான் க்ரூட் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சுல சார். க்ரூட் ஆயில் விலை குறையுது இல்லை சார். ஆனால் கொடுக்கறதுக்கு டாலர் உன்கிட்ட இருக்கணும்ல. உனக்கு ஏன் டாலர் வரும்? சார், என் கையில் காசு இருக்குது, நான் என்னோட சேவிங்ஸ்க்காக வாங்கி வைக்கிறேன். நீங்கள் ஒரு கிரைசிஸ் டைம் சொன்னீங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். முந்தும் கிரைசிஸ் முடியலையே இந்தியாவுக்கு சார். டாலர் உள்ளே வந்தா பாஸ், நீ புரிஞ்சுக்கோ. டாலர் பற்றாக்குறை தான் மெயின் கிரைசிஸ்.
அந்த சமயத்தில் கச்சா எண்ணெய் இறங்கி டபுள் கிரைசிஸ். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு சால்வ் ஆயிருக்கு. டாலருக்கு ஏதாவது வழி சொல்லு. உன் சாமானியும் அவனும் வாங்க மாட்டேங்கிறான், உன் சாஃப்ட்வேரும் வாங்க மாட்டேங்கிறான், உன் பசங்களும் வெளிநாட்டில் பணத்தை பதுக்கிடுறாங்க. எனக்கு எங்கேருந்து டாலர் வரும்? இம்போர்ட் பண்ணுறதுக்கு டாலர் வேணும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? எக்ஸ்போர்ட் பண்ணால் என்னத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்? இந்தியாவிலேருந்து ஐடி எக்ஸ்போர்ட் குறைஞ்சிருச்சு. வேறு என்னத்தை பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுவேன்? ஓகே, இப்போது கவர்மெண்ட் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க சார்? இப்போ இந்த ஈரான் வாரை பொறுத்த வரைக்கும் அதுவா ஒன்று நடந்துருச்சு, அதுவா இப்போ ஒன்று நடந்துருச்சு. ஒரு ஆல்ரெடி மோசமான ப்ராப்ளம் இன்னும் மோசமாக்கிது. பட் அந்த ஈரான் ப்ராப்ளம் முடியறதுக்குள்ளே உன்னோட மழையும் இங்கே ஃபெயில் ஆகிடுச்சுல்ல, எல்னினோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபர்டிலைசர் விலை ஏறிடுச்சு. இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்குள்ளே உனக்கு அக்டோபர் ஆகிடும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் உனக்கு இப்போ இந்த தீபாவளி 2 வருஷமாக திருப்பூரில் சேல்ஸ் இல்லைன்னு நீயே சொல்கிறீங்க, எல்லாருமே அவனும் சொல்கிறாங்க. ஸோ திருப்பூரில் ஏன் வாங்க மாட்டேங்கிறான்? அதுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் கிடையாது இல்லை. திரும்பி டாரிஃப் போட்டு, டாரிஃப் இல்லைன்னு இப்போ ரீபேமெண்ட் வருது, திரும்பி டாரிஃப் போட்டு ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டோன்னா எப்படி ஒத்துப்போம்? ஓகே சார், இப்போது இது இத்தனை மாசத்துல சரியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன டைம்லைன் சொல்லுவீங்க சார்? ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். 91 ப்ராப்ளம் வந்தது, 97 ப்ராப்ளம் வந்தது. கவர்மெண்ட் மீனிங்ஃபுல் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க. இங்கே என்ன மீனிங்ஃபுல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க சார்? 91 ஒரு ஆப்ஷன் இருந்தது, யாரையுமே உள்ளே விடாமல் இருந்தாங்க. எல்பிஜி கொண்டு வந்தாங்க, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன். இன்றைக்கி தான் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இன்னும் வேறு என்ன பண்ண முடியும்? நீ குவாலிட்டி கண்ட்ரோல் மூலமாக கொண்டு வந்து வெளிநாட்டு பணத்தை உள்ளே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. பெரிய பெரிய கம்பெனிலாம் இந்தியா விட்டு வெளில போயிட்டான். ஏன் வெளில போனான்? ஃபோர்டு ஓடி போயிட்டான், ஜிஎம் ஓடி போயிட்டான், ஹார்லி டேவிட்சன் ஓடி போயிட்டான், மிட்சுபிஷி ஓடி போயிட்டான். ஏன் ஓடி போனான்? டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் வந்து நீ இருக்கிற லோக்கலாக இருக்கிற 1-2 பேரையே நீ ஃபேவர் பண்ணால் எம்ஜி வந்தான். நீ லோக்கல் ஆளோட கையெழுத்து போட்டால் தான் இருக்கலாம். ஜிஎஸ்டபிள்யூ மாட்டி கையெழுத்து போட வச்ச. சிமெண்ட் இருந்தது, அந்த கம்பெனி ஃபாரின் கம்பெனி தான். அந்த அம்புஜா சஸ்காரியான்னு ஒருத்தன் தான் அந்த குஜராத் அம்புஜாவை ஆரம்பித்தான். நான் ஐபிஓலன்னு வச்சுருந்தேன். ஓகே, அதை வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி வாங்கினாங்க. ஃபாரின் கம்பெனியை மிரட்டி விற்க வச்சிங்க. ஏப்போ அதானிக்கு தான் கொடுக்கணுந்தீங்க, அவன் அதானிக்கு நல்ல வேலையை கொடுத்துட்டு போயிட்டான். அவன் திரும்பி ஏன் இந்தியாவுக்கு வருவான்? ஓகே, அப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃபாரின் கம்பெனியை இந்தியன் கம்பெனிஸ் வாங்கிட்டாங்கன்னு நம்ம பார்க்கணுமா, இல்லை இதை ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டில்? வெளிநாட்டில் போய் வாங்கினா நீ பெருமையாக பார்க்கலாம். இந்தியன் கம்பெனி ஃபாரினில் போய் வாங்கினா பெருமையாக பார்க்கலாம். இங்கே இருக்கிற கம்பெனியை நீ கவர்மெண்ட் இடியை வச்சு மிரட்டி வாங்குறதுல என்ன பெருமை இருக்குது? சும்மா கொடுத்துட மாட்டாங்களா சார்? சும்மா கொடுப்பாரு, ஆனால் இடியை வச்சு மிரட்டுவானா? சார் இடி வச்சு மிரட்டுறதெல்லாம் இல்லை சார். பஸ் உனக்கு ஒரு நோட்டீஸ் வருது, எதுக்கு வம்பு நீ கொடுத்துட்ற, நோட்டீஸை வாபஸ் வாங்கிட்டா என்ன அர்த்தம்? ஓகே, இதே மாதிரி தான் இந்த ஏர்செல் விஷயத்துலையும். ஏர்செல் இல்லை, இந்த பாம்பே ஏர்போர்ட்டில் நடந்தது. ஜிவிகே, ஜிவிகேக்கு நோட்டீஸ் கொடுத்தீங்க. நீங்கள் சொன்னீங்க எனக்கு அந்த ஏர்போர்ட் வேணும்னு, குழந்தை அழுதுச்சு வாங்கி. அதே அது மாதிரி பண்ணிங்கன்னா எந்த ஃபாரினர் இருப்பான்? ஓகே, சரிங்க சார். இப்போ ஒரு குழந்தை அழிஞ்சிச்சு, டிஸ்னிகிட்டேருந்து பிடிங்கி இன்னொரு ஏவனுக்கு கொடுத்தீங்க, என்னாச்சு? அவர் இப்போ ஃபுட்பால், வேர்ல்டு வைடு ஃபுட்பால் வந்து டிஸ்னியில் இருக்குது, இந்தியாவில் மட்டும் ஜீயில் இருக்கு. ஏன்? ஓகே சார், இப்போது இந்த விஷயம், அதாவது 2-3 விஷயங்கள், தப்பான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு அது பாதிப்பு ஜாஸ்தியாக இருந்தது, புரிஞ்சுக்கிறோம். அதில் இப்போ ஒரு விஷயம் சரியாக இருக்குது அப்படின்னா அதில் உலகம் நடந்த இஷ்யூவை சால்வ் ஆகிடுச்சு. உன்னோட ப்ரைமரி ப்ராப்ளமை நீ சால்வ் பண்ணல. ப்ரைமரி ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ணி உனக்கு டாலர் உள்ளே வர வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சார் மறுபடியும் கேட்குறேன் சார், பெட்ரோல் விலை குறைப்பாங்களா மாட்டாங்களா? அது அவரோட முடிவு. நினச்சா குறைக்கலாம், அவரெல்லாம் குறைக்க மாட்டார். நினச்சா குறைக்கலாமா? நினச்சா குறைக்கலாம், ஏன்னா விலை குறைஞ்சிடுச்சு இல்லை. அதுதான் அதனால தான் திரும்ப திரும்ப இந்த கேள்வி. இப்போ ஒரு கணக்கு போட்டு சொல்லுவார், இல்லை இன்னும் விலை ஏறணும், நாங்கள் ஆல்ரெடி லாஸ் இருக்குது, லாஸை பேர் பண்ணோம், அந்த கணக்கெல்லாம். ஆமாம், மன்மோகன் சிங் அந்த காலத்தில் ஏதோ ஒரு கடன் வாங்கினார், அதுக்கான அதாவது 3 லட்சம் வாங்கின கடனுக்கு அந்த 3 லட்சத்தை காமிச்சு 42 லட்சம் கோடி கலெக்ட் பண்ணிட்டாரு. திரும்பி அந்த 3 லட்சம் கோடியை போட்டு இப்போ திரும்பி கலெக்ஷன் பார்ப்பாரு, நீங்களும் பார்த்துட்டு இருப்பீங்க. சரி, அப்போ பெட்ரோல் கிராஸு, அடுத்தது மார்க்கெட்டாவது ஏறுமா ஏறாது? ஏறுற மாதிரி ஏறும், அப்புறம் போட்டுருவாங்க. ஓகே, நான் 25 வரைக்கும் போய் போடுவான்னு நினச்சேன், 24 போடுறதுக்கு முன்னாடியே போட்டோம் அன்றைக்கி. ஓகே, ஆமாம், நீங்கள் சொன்னீங்க இது நேற்று நடந்த விஷயத்துக்கு இன்னும் பெருசாக எதிர்பார்த்தீங்க அப்படின்ற மாதிரியான. 25 போய் அப்புறம் இறக்குவான் இதுவாக நினச்சேன், இங்கே 24 போடுறதுக்கு முன்னாடியே இறக்கிட்டாங்க. ஓகே சார், ஸோ இப்போதைக்கு சுகமில்லை அப்படிங்கிறது தான். டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கு இந்தியாவுக்கு. ஆனால் இந்தியாவால் வெளிநாட்டால் கிரியேட் ஆன ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு, இந்தியாவால் கிரியேட் ஆன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஓகே, உடம்புக்குள்ளே இருக்கிற நோய் அப்படியே இருக்குது, வெளியிலிருந்து கத்தியை வச்சு குத்திட்டு இருந்தவங்க நகர்ந்துட்டாங்க, அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி புரிஞ்சுக்கலாம்.
ஓகே. அப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் சார்? இப்போ ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும். எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சவங்க பவரில் இருக்கணும். ஓகே சார். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தால் தான் அடுத்தடுத்த மாற்றங்கள் வரும் அப்படின்றத. அதில் பிரதமர் இருக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் எக்கனாமிக்ஸ் ஸ்பெல்லிங் கூட தெரியலையே. ஓகே சார். ஸோ இந்த இதை ஃபண்டமெண்டல் நான் மட்டும் சொல்ல, சுப்பிரமணியன் சாமி சேர்ந்து சொல்கிறார். ஓகே சார். இந்த ஃபண்டமெண்டல் ரிஃபார்ம்ஸ் அடுத்தது கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன கொண்டு வருவாங்க அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.